Hi, hello, welcome to Codeconnect. So இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சு இந்த Codeconnect ஃபைலை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நான் சி ட்ரைவில் பைத்தான் ஐடியில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTMLல நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணுன்னா நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தாலே அது பிரிண்ட் ஆயிரும். ஸோ நான் HTML டியூட்டோரியல்லே சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம நார்மலாக என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து HTML பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம பைத்தான்லேயும் இது மாதிரி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து ரன் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுவோம். மாடியூல் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே நம்மளுக்கு எரர் தான் வரும். ஸோ எரர் வந்துச்சு. ஸோ ஏன் இப்படி வருதுன்னா நம்ம பைத்தானில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ரன் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் எப்படி ரன் பண்ணுறது மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ரன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்மளுக்கு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ்லாம் ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க. சொல்லணுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இந்த கோட்ஸ் கொடுத்தீங்கனாலே சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் இந்த மாதிரி நம்ம கோட்ஸ் கொடுத்தாலே அது பேர் ஸ்டிங்கு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம சிங்கிள் கோட்ஸ்லையும் டபுள் கோட்ஸ்லையும் Codeconnect அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணி ரன் மாடியூல் கொடுக்குறேன். நீங்கள் அவுட்புட் பார்க்கணுன்னா ரன் மாடியூலில் தான் கொடுக்கணும். ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பைத்தான் செல்லில் வந்து அவுட்புட் காமிக்கும். நான் இப்போ கொடுத்தோடனே நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே Codeconnect அப்படின்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தானில் நியூமெரிக்கல் டைப்ஸ் அப்படி ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப்ஸு. அண்ட் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பைத்தானோட ரொம்ப பேசிக்கான இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூமெரிக்கல் டைப்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேரியபிள்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூமெரிக்கல் டைப்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நியூமெரிக்கல் டைப்ஸில் இன்ட், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இன்ட், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இது மூணுத்தையும் நான் உங்களுக்கு வேரியபிள் என்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள்னால் என்னென்னு பார்த்துடலாம். வேரியபிள் அப்படின்னா என்னென்னா இதுக்கு நம்ம யூடியூப் சேனல் எடுத்துப்போம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்ஸோட ப்ளேலிஸ்ட் வந்து ஏன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஏன்றது வந்து HTML ப்ளேஸு. பின்றது வந்து CSS ப்ளேலிஸ்ட்டு. இப்போ வந்து நான் வந்து HTML வீடியோ போடுறேன். ஒன்றது HTML வீடியோ அண்ட் 2ன்றது வந்து CSS வீடியோ. இந்த 1ன்றது வந்து நான் வந்து ஏல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் பின்றது வந்து நான் வந்து 2ன்றது வந்து பியில் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். பின்றது வந்து CSS வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த HTML ப்ளேலிஸ்ட்டும் CSS ப்ளேலிஸ்ட்லேயும் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் வீடியோஸ்லாம். இப்போ வந்து இந்த வேரியபிள் அப்படின்னா என்னென்னா இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறது தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள்னால் இப்போ நம்ம ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல, அப்போ அந்த ப்ளேலிஸ்ட்டு தான் வேரியபிள். இந்த வேரியபிள் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு புது யூசர் வராங்க. புது யூசர் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு HTML CSS பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா இந்த வேரியபிளை கால் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி இந்த வீடியோ கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம அதில் என்னென்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு சேவ் ஆகிருக்கும். அதுதான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேரியபிள் நம்ம அதில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே கெட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக A = 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் B = அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸில் தான் நம்ம கொடுக்கணும். நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டை. Codeconnect அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். நீங்கள் கேட்கலாம் இதுக்கு மட்டும் நான் ஏன் ஸ்ட்ரிங் கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுத்தோன்னா என்ன ஆயிரும்? பிரிண்ட் வந்து ஏன்னு வந்துடும். ஓகேவா? அவுட்புட் வராது. பிரிண்ட் ஏ அப்படி ஏன்னு வந்துடும் அவுட்புட்டில். நம்மளுக்கு வந்து வேரியபிள் தான் கால் பண்ணும். அப்போ வேரியபிள் கால் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தேவைப்படாது. இப்போ நான் பிரிண்ட்டில் வந்து ஏ, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிரிண்ட்டில் பின்னு கொடுத்துட்டேன். நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? ஏ வந்து நம்ம 10 கொடுத்தது வந்துச்சு அண்ட் B = Codeconnect அப்படின்னு வந்துச்சு. இப்படி தான் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போன்னா அந்த நியூமெரிக்கல் டைப்ஸை பார்த்துடலாம்.
ஸோ அந்த நியூமெரிக்கல் 3 டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது இன்ட்டு, ஸோ செகண்ட் வந்து ஃப்ளோட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்னது காம்ப்ளெக்ஸ். ஸோ இது மூணுத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு. ஸோ இன்ட்டுனா எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்டுனா ஒன்றும் இல்லை, ஸோ இந்த நம்பர்ஸ் ஓகேவா, நம்பர்ஸ்னால் 1 to 100 அப்புறம் 1000 ஸோ அன்லிமிட்டட். ஸோ இது மாதிரி இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த வெறும் நம்பர்ஸ் மட்டும் ஓகேவா, டாட் வேல்யூ இல்லாமல் 10.0 அது மாதிரி வர்றதுலாம் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நான் a is equal to இன்ட் அப்படின்னு உங்களுக்கு இன்ட் பண்ணுறதுக்காக ஸோ இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 10 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ b is equal to நான் என்ன கொடுக்குறேன்னா ஸோ ஃப்ளோட் செகண்ட் டைப் வந்து ஒரு ஃப்ளோட் ஓகேவா. ஃப்ளோட்டுனா என்னென்னா டாட்டர் வேல்யூ வர்றது எல்லாமே ஃப்ளோட் தான் ஓகேவா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 10.5 ஸோ அது மாதிரி 100.5 20.5 25.5 ஸோ அது எல்லாமே ஃப்ளோட்டில் தான் வரும். ஸோ தேர்ட் ஒன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஓகேவா, காம்ப்ளெக்ஸ். ஸோ 10th 11th 12th படிச்சிருப்பீங்க. ஸோ ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரியல் பார்ட்னா என்னென்னா ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ரியல் வேல்யூவை வந்து ஸோ இந்த ரியல் பார்ட்டில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அண்டு இமேஜினரி பார்ட்டை வந்து நம்ம ஒமிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இமேஜினரி பார்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரில். ஸோ இந்த இமேஜினரி பார்ட் வந்து ஒமிட்டட் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுக்க போகிறேன்னா ஸோ 5 + 9j அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக 5 + 9j அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ 5 கமாண்ட் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. ஸோ 5 + 9 ஓகேவா 9j அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இது மூணுத்தையும் வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் a அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் b ஓகேவா, பிரிண்ட் b அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் c அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து ரன் மாடியூல் கொடுத்து ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வருது. ஸோ நம்ம வந்து இமேஜினரி பார்ட் வந்து i கொடுத்துருக்கோம். ஸோ j தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து jன்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்து நான் jன்னு மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் கொடுத்தோமோ ஸோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நியூமெரிக்கல் டைப்ஸு பைத்தானில். ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம என்ன பார்த்தோம் இன்ட், செகண்ட் டைப் வந்து ஃப்ளோட் அண்ட் தேர்ட் டைப் வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ பார்த்த நம்ம 3 டைப்ஸும் ஸோ இன்ட், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இன்ட், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பைத்தானுக்கு வந்து எப்படி அது இன்ட், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தெரியும்னா ஸோ பைத்தானில் வந்து ஆல்ரெடி கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் டைப். ஸோ டைப்பில் வந்து a அப்படின்னு கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம a வந்து என்ன கொடுத்துருக்க ஏவோட வேல்யூ என்னது டெசிமல் வேல்யூ. ஸோ டெசிமல் வேல்யூனா ஃப்ளோட்டு ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா கிளாஸ் ஃப்ளோட் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு கிளாஸ் வந்து என்ன வந்துச்சு ஃப்ளோட்டுன்னு வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இன்ட்டுக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஸோ b அப்படின்னு போட்டு ஸோ அதில் வந்து இன்ட்டு, ஸோ இன்ட்டுனா நம்பர்ஸ். ஸோ அதில் வந்து பிரிண்ட்டு கொடுத்து ஸோ டைப் வந்து என்ன கொடுக்குறேன் b அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டைப்னா டைப்போட ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஓகேவா, டைப்போட ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப்புன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி அது என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கு கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்குன்னு அப்ளை ஆகும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன்னா சியில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ 5 + 98 ஓகேவா, ஏதாவது ஒன்று நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஸோ c அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நவ் சேவ் பண்ணி நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ ரன் மாடியூல் கொடுத்து ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அவுட்புட் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் என்ன வந்திருக்கு ஸோ ஃப்ளோட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஒன் வந்து 10.5 அப்படின்னு கொடுத்தோம். செகண்ட் ஒன் வந்து இன்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம பைத்தானில் வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூக்கும் ஸோ டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டாபிக் என்னென்னா ஸோ கமாண்ட். ஸோ நம்ம HTML வீடியோலேயே ஸோ கமாண்ட் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்போம். ஸோ சேம் தான். ஸோ பைத்தானில் வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிள் மட்டும் மாறும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஆஸ். ஸோ அந்த ஆஸில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன கொடுக்குறேன்னா ஸோ a வந்து என்னது ஃப்ளோட் டைப் தானே. ஸோ அப்போ வந்து a அப்படின்னு போட்டு a டைப் ஆஃப் ஃப்ளோட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ a இஸ் டைப் ஆஃப் ஃப்ளோட் அப்படின்னு போட்டுக்கிறேன். a இஸ் டைப் ஆஃப் ஃப்ளோட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அண்ட் b இஸ் ஈக்குவல் டு என்னது இன்டீஜர். ஸோ நான் ஆஸ் போட்டு b இஸ் டைப் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரி தென் லாஸ்ட் டைப் வந்து c. ஸோ c வந்து என்னது காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படி c as c இஸ் எ காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து நான் பைத்தான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம
போக போக நிறைய கோட்லாம் டைப் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்பர் வரும்போது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமெண்ட்டு.